ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தார். அந்த மன்னருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவர் எல்லா நண்பர்களோடுமே தினமுமே வேட்டைக்கு போவார். அது வழக்கமாக வச்சுருந்தார். அவங்க வேட்டைக்கு போகிறதுக்காகவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த நாளில் அவங்க நண்பர்கள் அப்புறம் மன்னர் எல்லாருமே சேர்ந்து வேட்டைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு குதிரையில் கிளம்பிடுவாங்க. பக்கத்தில் நிறைய காடுகள்லாம் இருக்கும். அந்த காடுகளுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு திசையில் போயிடுவாங்க. இப்போது அங்கே போன எல்லாருமே வெவ்வேறு திசைகளில் போயிட்டு அவங்க வேட்டை திறமைகளை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான விலங்குகளை வேட்டையாடி எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு அவங்க வேட்டையாடிட்டு வந்ததை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வேட்டையாட போகும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருமே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, மன்னர் எல்லாருக்கிட்டையுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ அவங்க சொல்கிறதுல யார் ரொம்ப அதிகமான திறமைசாலியாக இருக்காங்க, யார் உண்மையான பலசாலி, யார் உண்மையிலேயே பயமே இல்லாமல் வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறத மன்னர் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவார். கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா யார் உண்மையான பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகப்படியான பரிசுகள்லாம் கொடுப்பாரு. இது வழக்கமாக வச்சுருந்தாரு. இது அப்படியே ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் எப்பவும் போல அவங்களுடைய 5 நண்பர்களோட மன்னர் வேட்டைக்கு போனார். போயிட்டு எல்லாருமே தனித்தனி திசையில் போகிறாங்க. வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அரண்மனையில் எல்லாரும் ஒன்றா சந்திக்கிறாங்க. சந்தித்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே மன்னர் கேட்குறாரு, சொல்லுங்கப்பா, இன்றைய நாள் எப்படி போச்சு, உங்களுடைய வேட்டையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் நண்பர் சொல்கிறாரு, மன்னா, நான் வேட்டையாட போகும்போது ரொம்ப பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. அப்படி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப உன்னிப்பாக கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, மன்னா, நான் உங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்போது எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம் ஒன்று நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சிங்கம் என்னை பார்த்த உடனே ரொம்ப வேகமாக வாயை திறந்துக்கிட்டு என்னை கடிக்கிறதுக்காக பாஞ்சுக்கிட்டு வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. மன்னா, நான் உடனேயே கீழே குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்து வேகமாக அந்த சிங்கத்தோட வாயை நோக்கி எறிஞ்சேன். அந்த பெரிய கல் அந்த சிங்கத்தோட வாயிலே போய் மாட்டிக்கிடுச்சு. அந்த சிங்கத்தோட வாயில் அந்த கல் மாட்டினதுனால அந்த சிங்கத்தினால அதுக்கப்புறம் வாயை மூடக்கூட முடியலை. என்னை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு வேகமாக திரும்ப ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே சூப்பரப்பா, ரொம்ப அருமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. அடுத்து இரண்டாவது நண்பர் சொல்கிறாரு, மன்னா, இவரு போல தான் நானுமே அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டேன். ரொம்ப அடர்ந்த காடாக இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னவோ சரசரன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைப்பாம்புகள் 2 என் கண்ணு முன்னாடி வந்துடுச்சுங்க. என்னை விழுங்குறதுக்காக வேகமாக என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சுங்க. நான் ரொம்ப சாதுரியமாக வேகமாக ஓடி வந்தவன் அப்படியே திரும்பி நின்று அந்த 2 மலைப்பாம்புகளோட வாழை எடுத்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன். இப்போ நான் முடிச்சு போட்ட உடனே அந்த மலைப்பாம்புகள் தப்பிச்சு ஓடுறதுக்காக வெவ்வேறு திசையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த முடிச்சிருக்கிறதுனால அந்த மலைப்பாம்புகளால் எங்கேயுமே ஓட முடியல. அதுக்கு பதிலாக அந்த முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிக்கிட்டே போச்சு. நான் அந்த சமயத்தை பயன்படுத்தி அங்கேருந்து சாதுரியமாக வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே சூப்பரப்பா, ரொம்ப அருமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே கை தட்டுறாங்க. மன்னருமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து மூன்றாவது நண்பர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த மூன்றாவது நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா, நானுமே அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்படி போகும்போது அந்த காட்டில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சு. சரி, இந்த தண்ணியில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் இறங்கினேன். இறங்கி நான் மெய் மறந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா ஒரு பெரிய முதலை என் காலை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த வினாடி அந்த முதலையோட வாயிலே என் கையை வச்சு ஒரு குத்து குத்தி அந்த முதலையோட வாயை என்னுடைய 2 கைகளால் இறுக பற்றிக்கிட்டேன். இறுக பிடிச்சது மட்டும் கிடையாது, அந்த முதலையோட முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த வாயை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குளத்தோட ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு அந்த முதலையை பயன்படுத்தியே அந்த முதுகில் சவாரி செஞ்சு இந்த கரைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அந்த முதலையை அப்படியே தூக்கி அந்த குளத்திலே எரிஞ்சிட்டு நான் பாட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே சூப்பரப்பா, ரொம்ப அருமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே கை தட்டி வாழ்த்து சொல்கிறாங்க.
அடுத்ததா எல்லாருமே அந்த 4வது நண்பரை பார்க்குறாங்க. இப்போ 4வது நண்பருமே பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, மன்னா நீங்கள் எல்லாரும் போனதுக்கப்புறமா நானுமே காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கரடி என் கண்ணு முன்னாடி பட்டுச்சு. அது என்னை விட பல மடங்கு பெருசாக இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டேன். அந்த மலை உச்சியோட விளிம்பில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி அந்த கரடி வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு சில அடிகள் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை பிடிச்சிரும் அப்படிங்கிற நிலைமையில நின்றுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் அவ்வளோதான், என்னுடைய உயிரே போயிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒரு பெரிய கழுகு ஒன்று பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கழுகை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. வேகமாக எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையோட உச்சியிலிருந்து அப்படியே தப்பிச்சு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லாருமே கை தட்டி, ரொம்ப பரவாயில்லப்பா, நீ ரொம்ப பெரிய செயல் பண்ணியிருக்க, ஒரு கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்க, இது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. மன்னருமே இவரை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக அந்த 5வது நண்பர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா இவங்க சொன்னது போல தான் நானுமே காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன். போகும்போது வழியில் ஒரு பெரிய யானை ஒன்று பார்த்தேன். அந்த யானையை பார்த்த உடனே அந்த யானைக்கு எனக்கும் ரொம்ப மும்முரமாக சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அந்த யானை வந்து என்ன தாக்கிக்கிட்டு இருந்துச்சு, நான் வந்து அந்த யானையை தாக்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் சண்டை ரொம்ப மும்முரமாயிடுச்சு. வேற வழியே இல்லாமல் அந்த யானையோட வாழை பிடிச்சு என் தலைக்கு மேலே கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுத்தின வேகத்தில் அப்படியே வானத்தில் அந்த யானையை எரிஞ்சிட்டேன். அந்த யானை அப்படியே சுற்றிக்கிட்டே மேல் நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. அநேகமாக இன்னுமே கீழே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் மேலேயே தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதா, ஒரு யானையை போய் எப்படி நீ தூக்க முடியும், அதுவும் வாழை பிடிச்சு நீ சுற்றி எரிஞ்சேன்னு சொல்கிற, அது ஒன்றும் போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிற, இது எந்த விதத்தில் உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. உடனே அந்த 5வது நண்பர் சொல்கிறாரு, மன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் நம்புனீங்க. அதாவது ஒரு சிங்கத்தோட வாயில் ஒரு பெரிய கல்லை போட்டு அதுலேருந்து தப்பிச்சாருன்னு சொன்னதை நம்பினீங்க. அதே மாதிரி 2 மலைப்பாம்புகளோட வாழை ஒன்றா கட்டி அதுலேருந்து தப்பிச்சாருன்றதையும் நம்பினீங்க. முதலையோட முதுகில் ஏறி சவாரி பண்ணாருங்கிறதையுமே நம்புறீங்க. அதே மாதிரி ஒரு கழுகோட காலை பிடிச்சு பறந்தாரு அப்படிங்கிறதையுமே நம்புறீங்க. இது எல்லாத்தையுமே நம்புற நீங்கள் இதையும் நம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதான் மன்னருக்கு புரியுது, இவங்க எல்லாருமே இவ்வளோ காலமாக அந்த பரிசுகளை பெறுறதுக்காக விதவிதமான கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக அந்த 5வது நண்பர் உண்மையை சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு எல்லா பரிசுகளையுமே கொடுத்து உண்மையிலேயே உண்மையை சொன்ன இந்த மனிதர் தான் உண்மையான திறமைசாலி, உண்மையான பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரிசுகளையுமே அவருக்கு கொடுக்குறாரு. இது போல தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பல இடங்களில் வார்த்தைகளை பல விதமாக பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கு. பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சூழ்நிலையை பொறுத்து சரியான விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உயரலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.